ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. கெவி இன்னைக்கு ரிலீஸ் ஆகி தியேட்டரில் போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு 4 வருஷ உழைப்பு. இந்த படத்தை ஃபேமிலியோடு வந்து பக்கத்தில் இருக்கிற தியேட்டரில் வந்து பார்த்து கெவியை சப்போர்ட் பண்ணுங்கள். கெவிக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுறது மூலமாக இது வந்து பல மலை கிராமங்களுக்கு ஒரு பெரிய விடியலாக இருக்கும். ஸோ மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். வந்து படத்தை பார்த்து தேங்க்யூ ஸோ மச். மலைவாழ் மக்களோட வாழ்வியலை நீங்கள் ஒரு தத்துரூபமாக நடிச்சிருக்கீங்க. அந்த அனுபவம் உங்களுக்கு எப்படி மேடம்? அங்கிருந்து தான் வந்து நான் எடுத்துக்கிட்டதாக சொல்லணும். ஏன்னா இது ரியல் இன்சிடெண்ட்டு. அங்கே இந்த மாதிரி கோத்ரூ பண்ண பல அக்காங்கள்கிட்ட அவங்களோட கதையெல்லாம் கேட்டு அதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணது தான் இந்த ரோல். நீங்கள் வந்து அரசு வந்து இந்த மாதிரி படங்களை பார்த்துட்டு அந்த மக்களுக்கு வந்து சலுகைகள் செய்வாங்க நீங்கள் எதிர்பார்க்க? கண்டிப்பாக ஏதாவது ஒரு மாற்றம் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஆமாம், அவங்களோட ரெஸ்பான்ஸ்லாம் எப்படி? ரொம்ப நல்லா இருந்தது. நிறையா அம்மாக்கள் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. அப்படியே எங்களோட பெயின் எல்லாத்தையும் பார்த்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு நல்லபடியாக இன்னும் நாங்கள் ப்ரேயர்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னு வந்து சொன்னாங்க. அது ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஒரு 6-7 வருஷம் உழைப்பு ப்ரோ. ஸோ இன்றைக்கி இது எல்லாருக்கும் முன்னாடியும் எல்லாருக்கும் பார்க்கும்போது அவங்க கொடுக்குற ரெஸ்பான்ஸை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக எல்லோரும் தேட்டரில் போய் இந்த படத்தை பாருங்கள். நாளைக்கு ஓடிடியில் பார்த்துட்டு ஐயோ இந்த படத்தை தேட்டரில் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஸோ கண்டிப்பாக அந்த மிஸ் பண்ணுறது உங்களை தூங்க விடாது. கண்டிப்பாக போய் தேட்டரில் பாருங்கள் இந்த படத்தை. உண்மையிலே அவங்க ரொம்ப நல்ல ஒரு பர்ஃபார்மர். ஸோ அவங்களோட பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. நமக்கு டெபியூ வேறு, இதில் கொஞ்சம் ரொமான்ஸ்லாம் வேறு இருக்கும். உண்மையிலே கொஞ்சம் தப்பாக தான் இருந்துச்சு. பட் அவங்க ரொம்ப நல்லா ஹெல்ப் பண்ணாங்க, சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா வந்திருக்கு படம். இது வந்து நான் இந்த படமே வந்து ஒரு வாய்ஸ்லெஸ் பீப்புளுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ அவங்களால பேச முடியாததை நம்ம பேசணுன்றதுக்காக எடுக்கப்பட்ட படம். ஸோ இது எல்லாமே வந்து இன்றைக்கும் நிறைய பேருக்கு நடந்துக்கிட்டு இருக்குது. அது வெளியே நிறைய தெரியாமல் இருக்குது, தெரிஞ்சும் கண்டுக்காமல் இருக்கிறாங்க. அதை அவங்களோட எல்லாரோட கவனத்துக்கும் இதை கண்டிப்பாக அவங்க கவனத்துக்கு எடுத்து போய் சேர்க்கணும் தான் இந்த படம் பண்ணியிருக்கோம். அதுக்காக நம்ம அதை பண்ணும்போது எனக்கு பெருசாக அந்த வழி தெரியலை. அரசியல் மாற்றமாக பார்க்கல, சமூக மாற்றமாக பார்க்குறேன். ஸோ சமூக மாற்றத்துக்காக இந்த படம் பண்ணியிருக்கேன், அரசியல் மாற்றத்துக்காக பண்ணல. சமூகத்தில் மாறினா, சமூகம் மாறினா எல்லாமே மாறும். கரெக்டாக சொல்லியிருக்கேன்னு நம்புகிறேன். எல்லாரும் அப்படி தான் சொல்கிறாங்க. ஸோ எங்களுக்கு தெரிஞ்சு நாங்கள் கரெக்டாக தான் சொல்லியிருக்கோம். ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தா நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக ப்ரோ. வந்து இது நான் நடிச்சேன்றதை மறந்து தான் ஒரு நாள் ஒரு 50-60 டைம் படம் பார்த்துருப்பேன். ஒரு டைமும் நான் புதுசாக தான் பார்க்குறேன். ஒரு டைமும் அதில் நான் நடித்ததான் நான் பார்க்கல, ஒரு ஆளாக பார்க்குறேன். ஹலோ மக்களே, வணக்கம். நான் உங்கள் தொழில் ஜீவா சுப்பிரமணியம். இன்றைக்கி கெவி மூவி ரிலீஸ் ஆகிருக்கு. உங்களுடைய சப்போர்ட்டும் உங்கள் லவ்வும் உங்களுடைய அந்த இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி யங்கஸ்டன்ஸ் இந்த படத்தில் ஒர்க் பண்ண டைரக்டர் எல்லாமே வந்து யங்கஸ்டன்ஸ் தான். உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் இதில் கொடுங்க. இதில் நானும் ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். ஷீலா, ஜாக்லின், தாதவன் இவங்க எல்லோரும் பண்ணியிருக்காங்க. என்னுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் தான். ஸோ அவங்களோட நானும் ஒர்க் பண்ணியிருக்கும் போது ரொம்ப ப்ரௌடாக இருக்குது. உங்களுடைய லவ்வையும் சப்போர்ட்டையும் எங்களுக்கு கொடுங்க. படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். கெவி படத்தில் நீங்கள் ஒரு மருத்துவமனையில் வேலை செய்கிறவங்களாம் நடிச்சிருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி? இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து தர்மபுரியிலையும் நர்ஸாக நடிச்சிருந்தீங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு வாய்ப்பு. இது ஒரு ப்ரொமோஷனுங்க. அது கம்பவுண்டர் ரோல் பண்ணியிருப்பேன். இது வந்து நர்ஸாக பண்ணியிருக்கேன். அது ஒரு ப்ரொமோஷன் தானே. அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் வந்து நடிக்கணும்னு நினைக்கல. இது வந்து நடிக்கலை. நாங்கள் எல்லாருமே அதில் வாழ்ந்துருக்கோம் தான் சொல்லுவோம். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து ஒரு படம் பார்க்குற ஃபீலே இருக்காது. ஒரு வில்லேஜுக்குள்ளே போயிட்டு அடுத்து என்ன நடக்குமோ, என்ன செய்வாங்களோ, என்ன ஆகுமோ, அப்படி நீங்களுமே அதுக்குள்ளே ஒரு பார்ட்டாக இருந்து அதை நீங்கள் தவிக்க ஆரம்பிச்சிருவீங்க. ஏன்னா அந்த அளவுக்கு அது உள்ளே போயிருக்குன்னா நாங்கள் இது மட்டும் போடல. இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரெஷ்ஷோ இதெல்லாம் போட்டப்போ ஆடியன்ஸ் எல்லாருமே அவங்களே வந்து திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. என்னடா அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க, ஏன் தூக்கிட்டு போங்கடா, காப்பாற்றுங்கடா, குழந்தை எடுங்கடா, ஐயோ குழந்தை எடுத்துட்டாங்கடா அப்படின்ற அவங்க ஒரு சந்தோஷப்பட்டாங்க. ஸோ அவங்கள உள்ள வில்லேஜுக்குள்ளேயும் போயிட்டாங்க. ஸோ அது மாதிரி உணர்வுபூர்வமாக எல்லோரும் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ எல்லாருமே வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அதான் சொல்கிறேன், ஆடியன்ஸ் கதைக்குள்ளேயே போயிட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச்சுங்க. இது மற்றதெல்லாம் சொல்ல விரும்பல. படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. தேட்டரில் வந்து படம் பாருங்கள். இந்த படத்தை தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு சொன்னதுக்கு ரீசன் வந்து சவுண்ட் எஃபெக்ட், இந்த மியூசிக், கேமராவோட டெடிகேஷன் வந்து லைட்டே இல்லாமல் நேச்சுரல் லைட்லேயே ஷூட் பண்ணப்பட்ட படம். இதை நீங்கள் தேட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு புதுவிதமான எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் தேட்டரில் வந்து பாருங்கள். இந்த படத்தில் ஒர்க் பண்ணவங்க
எல்லாருமே என்னோடய தம்பிங்க தான். என்ன சொல்கிறேன், நான் வந்து ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். எல்லாமே என்னோடய சகோதரர்கள். அவங்க எல்லாருமே வந்து நீ அக்கா அக்கான்னு இது மாதிரி என் உடன் பிறந்த சகோதரர்கள் கூட என்னை அக்கா அக்கான்னு அந்த அளவுக்கு என்னை வந்து நெகிழ்ச்சி பண்ணதில்லை. இவங்க எல்லாருமே வந்து என்னை கொண்டாடிட்டாங்க. திரும்ப என் தம்பிங்களோட சேர்ந்து நான் தொடர்ந்து இந்த படம் நடிக்கிறோம். அவங்க வருத்தப்படுறோம், நான் ஒர்க் பண்ணுறேன் பண்ணல, ஆனால் லைஃப் லாங் அவங்களோட நான் வந்து சேர்ந்து நான் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ உங்கள் எல்லோரும் கூட எப்படி நான் லைஃப் லாங் ட்ராவல் பண்ண போகிறேனோ அதே மாதிரி அவங்களோடையும் ட்ராவல் பண்ணுறேன். இந்த ஜீவா யாருன்னு வெளி உலகத்துக்கு காமிச்சது நீங்கள் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டும் லவ்வும் இல்லைன்னா நான் கிடையாது. நீங்கள் பேசுகிறீங்க. ஒரு குழந்தைய வந்து முதல்ல அவங்க குழந்தைக்கு உங்கள் கையில் கொடுக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன எப்படி உணர்ந்தீங்க? ஒரு தாய்மை எந்த இல்லை, எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிடக்கூடாது. படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு இன்றைக்கி சொல்லிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே இதாகிடும். ஸோ படத்தை தேட்டரில் வந்து பார்க்கட்டும். ஒரு 2 நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு தனியாக இன்டர்வியூ தரேன். ஒரு 1 வீக் அப்புறம் நம்ம தனியாக இதை பார்த்து டீட்டெயில்டாக எழுதி வச்சுக்கோங்க, பேசுவோம். ஓகேங்களா? எல்லாத்தையும் இங்கே ரிவீல் பண்ணிட்டேன். படம் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸ் இதில் இருக்காது ஆடியன்ஸ்க்கு. அதுக்கு தான் சொல்கிறேன், எல்லோரும் தேட்டரில் வந்து படம் பாருங்கள். உங்களுடைய அன்பு சகோதரியோட ஒரு அன்பான வேண்டுகோள், ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. ரெஸ்பான்ஸ்னால் அவங்க படத்தில் இருக்கிற அத்தனை இமோஷனுக்கும் அவங்க கனெக்ட் ஆனாங்க. எல்லா இமோஷனுக்கும் அது டேரக்டர் வந்து எந்தெந்த இடத்துல அந்த இமோஷனோட பீக்கு எலவேஷன் எப்படி இருக்கணுன்றது அவ்வளோ அந்த மீட்டர் அவ்வளோ அழகாக பண்ணியிருந்தார். ஸோ நான் 3வது வாட்டி பார்க்குறேன், எனக்கும் அதே கனெக்டு படம் ஃபுல்லாக இருந்துச்சு. அதே மாதிரி தான் பார்த்த அத்தனை பேருமே அந்த இமோஷன் கூட கனெக்ட் ஆனாங்க. அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த இமோஷன் கூட கனெக்ட் பண்ண வைக்கிறோன் போது ஒரு ஆக்டராக எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஒரு இமோஷனுக்குள்ளே கனெக்ட் ஆகுறாங்க படத்தை பார்த்துட்டுன்னு போது எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸே சூப்பராக இருந்துச்சு. ஹீரோ ஷீலாக்கா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸு, ஜீவாக்கா, ஜாக்லின் அவங்க எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸுமே அவ்வளோ ரியலிஸ்டிக்காக உண்மையாகவே அந்த ஊருக்குள்ளே இருக்கிறவங்க, அங்கே இருக்கிற ஒரு டாக்டர் வராங்க போகிறாங்க. ஸோ எல்லாமே அவ்வளோ அழகாக இருந்துச்சு. போய் ஒரு ஒரு அப்படி போய் நடிச்சோன்ற மாதிரி இல்லாமல் அங்கேயே வாழ்ந்த மாதிரி தான் எல்லாருமே பண்ணியிருந்தது. அது நான் டேரக்டர்கிட்ட தான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஒரு முதல் படத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருக்குன்னா அது டேரக்டர்னால தான். இல்லாமல் எனக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் இப்படி ஒரு நல்ல வாய்ப்பு கிடைச்சிருக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ அவர் அந்த வாய்ப்பு கொடுத்தாரு. அண்ட் அந்த பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ டிமாண்ட் பண்ணிச்சு. அவர் என்கிட்ட சொன்னார், நீ இந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும், அழுகணும், நிறைய விஷயங்கள் படம் ஃபுல்லாக கேரி ஃபார்வர்ட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கும், எல்லாமே சொல்லி தான் பண்ணது. ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மக்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, இப்போது இந்த செட் ஆஃப் படங்கள் அந்த மாதிரி இல்லாமல் இந்த படத்தை வந்துட்டு ஒரு நல்ல ஒரு படம், உண்மையான ஒரு வாழ்வியலை பற்றி எடுத்துருக்கிற ஒரு படம்ன்றதை நம்பி நீங்கள் கொடுக்குற காசுக்கு சத்தியமாக இந்த படம் ஒர்த்தாக இருக்கும். அதனால் தயவு செஞ்சு தியேட்டர்ஸில் வந்து நம்ம படத்தை இன்னையிலேருந்து ரிலீஸ் ஆகுது, ஜூலை 18 இன்னைக்கு. ஸோ தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுங்க. புது டீம் தான், பட் ஸ்டில் வந்து எங்களுக்கு ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ. வணக்கம், என்னோட பேர் வந்துட்டு உமர் ஃபரூக். நான் இந்த படத்தில் வந்துட்டு நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு கதாபாத்திரம் ஒன்று நடிச்சிருக்கேன் இதில். ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா, நான் கிட்டத்தட்ட ஒரு 3 செலிபிரிட்டி ஷோவிலேருந்து நான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கேன். ஸோ செலிபிரிட்டி ஷோவாக இருக்கட்டும், இன்றைக்கி நடந்த FDFS ஷோவாக இருக்கட்டும், ஸோ ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் வந்துட்டு சூப்பராக இருக்குது. நாங்கள் என்ன கடத்தணும்னு சொல்லி நினச்சோமோ அது அந்தளவுக்கு நல்லாவே கடந்துருக்குது. ஸோ எந்தெந்த இடத்துலலாம் எமோஷன் ஆவாங்கன்னு சொல்லி நினச்சோமோ அந்த மாதிரி இடத்துலலாம் எமோஷன் ஆகிருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி அந்த வலி, அந்த ஊர் மக்களுக்கான வலி அது நல்லாவே போய் சேர்ந்துருக்குது. ஸோ இந்த வலி வந்துட்டு அந்த ஊருக்கு ஒரு வழியாக இருக்கும்னு நம்புகிறோம். அந்த ஊருக்கு ஒரு வழி கிடைச்சதுன்னா அதுதான் எங்களோட வெற்றியாக நாங்கள் நம்புகிறோம். இந்த படத்தில் முதல் படமே இயக்குனர் வந்து ஒரு அரசியல் பேசக்கூடிய ஒரு மலைவாழ் மக்களுடைய வழியை சொல்லியிருக்காங்க. ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு ரெஸ்பான்ஸ்? சார், இது அரசியல்னு சொல்லி சொல்ல முடியாது சார். இது வந்துட்டு வாழ்க்கை. ஸோ அரசியலையும் தாண்டி வாழ்க்கை தான். ஸோ நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குது, அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குதுங்கிறத இந்த இடத்துல பேச்சு. ஸோ நம்மளோட வாழ்க்கை பார்த்தீங்கன்னா ரோடு, ஹாஸ்பிட்டல், ஸ்கூல் எல்லாமே பக்கத்துலேயே இருக்குது. பட் அவங்களோட வாழ்க்கை அப்படி கிடையாது, எல்லாமே தூரமாக இருக்குது. அது கிட்ட வரணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். அரசியலையும் தாண்டி அவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணுங்கிறது தான் எங்களோட நோக்கம். இதில் இந்த படத்தில் நடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 128 நாள் நாங்கள் ஷூட் பண்ணோம் இந்த படத்தை. அதே ஊரில் கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் இருந்தோம். நாங்கள் எப்படி படம் எடுத்தோம்னா, எங்ககிட்ட இருக்கிற காசை வச்சு ஃபஸ்ட்டு போய் கொஞ்சம் ஷூட் பண்ணுவோம், அதுக்கப்புறம் திருப்பி வருவோம், காசு சம்பாதிப்போம், திருப்பி போய் ஷூட் பண்ணுவோம், திருப்பி வருவோம், சம்பாதிப்போம், ஷூட் பண்ணுவோம். இப்படி தான் ஷூட் பண்ணி இந்த படத்தை வந்து நாங்கள் முடித்தோம். ஸோ முடிச்சு இப்போ மக்கள்கிட்ட கொண்டு வந்து கொடுத்தாச்சு. அந்த அனுபவம் பார்த்திங்கன்னா அது எங்களோட வாழ்க்கையில் ஒரு முக்கியமான அங்கம். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 வருஷம், அந்த 6 வருஷம் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பாடம், எங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுத்துருக்குது இந்த படம். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படத்தில் எங்களுக்கு ஒரு அனுபவத்தையும் தாண்டி ஒரு ஒழுக்கம் கற்றுக் கொடுத்துருக்குது, மக்களை எப்படி மதிக்கணும் கற்றுக் கொடுத்துருக்குது, மக்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது, என்னென்ன தேவை இருக்குதுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்குது. ஸோ இது வந்துட்டு ஒரு சொல்ல முடியாத ஒரு அனுபவம், அது எக்ஸ்பிரஸ் பண்ண முடியல அந்த மாதிரி இது. ஏன்னா அந்த ஊர் மக்கள் வந்துட்டு அவ்வளோ ஒரு பாசமாகவும்
ரொம்ப அன்பாகவும் ரொம்ப எப்படி சொல்கிறது ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஸோ இங்கே இருக்கிறவங்களும் இருக்காங்க, பட் அங்கே இருக்கிறவங்க நம்மளோட ஒரு படி அதிகமாக இருக்காங்க. ஸோ அது வந்துட்டு எங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங் கொடுத்தது. அது பார்க்கும்போது அந்த ஊர் மக்களுக்கு ஏதாச்சும் கண்டிப்பாக செய்யணும் அப்படின்னு சொல்லி தோணும். அந்த தோணுனதில் தான் இந்த விஷயம் நடந்தது. அதில் அவங்களுக்கு வழி கிடைச்சதுனா தான் நான் திருப்பி அந்த ஒரு இதுதான் சொல்லுவேன், எங்களோட வழி இதில் பெருசு இல்லை, அந்த ஊர் மக்களுக்கு கிடைக்கிற வழி தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதில் மக்களுக்கு இப்போ நான் ஏதாச்சும் ஒரு கருத்து சொல்லணும்னா, இன்றைக்கி நம்ம படம் ரிலீஸ் ஆகிடுது. ஸோ தமிழ்நாடு கேரளா 2 இடத்துலையுமே ரிலீஸ் ஆகிடுது. ஸோ தேட்டருக்கு வாங்க, தேட்டருக்கு வந்து எல்லாருமே படம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களோட கருத்து சொல்லுங்கள். அதுதான் என்னோட கருத்தாக இருக்கும். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மூமெண்ட் வந்து இதுக்காக தான் இவ்வளோ நாள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். தேட்டரில் படம் பார்த்துட்டு வர எல்லாருமே வந்து நல்ல ரெஸ்பான்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எல்லாம் தேட்டரில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ண சொல்லிட்டு கேட்டுக்கிறேன். எளிய மக்களுடைய வாழ்க்கையை வந்து கரெக்டாக வந்து அது என்ன இடத்துலேருந்து சொல்லணுமோ ட்ரை பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ப்ரோ. இப்போ எப்படின்னா இவ்வளோ நாள் வந்து நாங்களே பார்த்து நிறைய விஷயங்கள் ஃபீல் பண்ணியிருப்போம். நீங்கள் மக்கள்கிட்ட வரும்போது அது வந்து அவங்க படமாக அதை எடுத்துக்கும் போது ஒரு எளிய மனிதனுடைய வழி வந்து அவங்களுக்கு புரிஞ்சு அந்த வழியை வந்து அவங்களுக்கும் கடத்தி இருக்கின்ற விஷயம் இருக்குது. பார்த்தீங்களா, வெளியே வந்து ரிவ்யூ சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதை கேட்கும் போது இதுக்காக தான் உழைச்சிருக்கோம், நடந்திருக்கு. தேங்க்யூ.